உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏமா ராணி, நீ சாதாரண பொண்ணே இல்லம்மா, தெய்வ பிறவி. அதனாலதான் அன்னைக்கு உன் வீட்டு பக்கம் வந்தப்ப கூடையில இருந்த சிவலிங்கம் உன் வீட்டுக்கு முன்னாடி விழுந்து அத எடுக்க முடியாத அளவுக்கு இறுகி நின்னுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மேல அப்பாற்பட்ட சக்தி அதுதான் எல்லாத்தையும் வழி நடத்துற தலையாய சக்தி. அந்த சக்தி தான் உன்னைய இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நீ எடுத்த முடிவுக்காக உன்னை பாராட்டுறதா இல்ல உன்னை பார்த்து அனுதாபப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. இந்த விஷயத்துல நான் உனக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை சொல்லு. என்னால முடிஞ்சத நான் செய்றேன். ஐயா, நீங்க எனக்கு என்ன உதவி செய்யணும்னா, சரிம்மா, நிச்சயமா நீ சொன்ன மாதிரி உதவிய நான் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குமா. சொல்லுங்க சாமி, என்ன செய்யணும்? 6வது கால பூஜைக்கு முன்னால சித்தார்த்துக்கு முதல் மரியாதை செய்யணும். முதல் மரியாதை செஞ்சு முடிச்ச கையோட உன் கையால பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். பொங்கல் வச்சு முடிச்ச கையோட அதிலிருந்து எடுத்த சாதத்தை அந்த ஆண்டவனுக்கு பிரசாதமா நீயும் சித்தார்த்தும் ஒன்னா சேர்ந்து வந்து படைக்கணும். இந்த 6 கால பூஜையும் நல்லா நடந்து முடிஞ்ச அறிகுறியா நீ இந்த ஆண்டவனுக்கு பிரசாதம் படைச்சதுமே அந்த பிரசாதம் தானா மறைஞ்சிடும். அப்படி மறைஞ்சதுக்கு அறிகுறியா இந்த கோவில் மணி அடிக்கும். அப்பத்தான் இந்த 6 கால பூஜையும் நல்லபடியா நடந்து முடிஞ்சா அந்த கடவுள் மனசு குளிர்ந்திருக்கார்னு அர்த்தம். நான் உன்கிட்ட சொன்னது சத்தியம்னு அந்த ஆண்டவனே உனக்கு அறிகுறி காமிச்சு உணர்த்துறாருமா. நிச்சயமா சாமி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட அருமையே புரிது. டே மனோ, என்ன? ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க நிக்குது. ஆமா. அதுல யாரா என் பொண்டாட்டி? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்ல மாட்டேன், போயா. சொல்லனா போட. ஏண்டா மனோ, அங்க அவ்வளோ கூட்டமா இருக்கு, நீ வேற பொங்கல்ல சாம்பல கலக்குறங்கிற. அது எப்படிடா நடக்கும்? யோ மாமா, யாராவது கண்ணசந்த நேரத்துல சாம்பலை கலந்துதான் ஆகணும். அப்படி கலக்குனாதான் எல்லாரோட உயிரும் போகும். ஏண்டா இப்படி உயிர் போறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? சரி, அந்த சாம்பலை கலக்கும் போது யாராவது பார்த்துட்டா அப்பவும் உயிர் போயிடும்ல. அதை ஏன் என்ன மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற? யோ மாமா, புத்திசாலித்தனமா பேசுறத நினைச்சுக்கிட்டு எரிச்சலாக்காத, கொஞ்ச நேரம் அமைதியாரு. போன் வருது, எடு. யோ மாமா, தமன்னா கிட்ட இருந்து தான் போன் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஜார்ஜினி அக்கா தமன்னா கிட்ட ஏதாவது லீடு கொடுத்துட்டு போயிட்டாங்களோ. தமன்னாவுக்கு போன் பண்ணி உடனே நாம இங்க இருக்கோம்னு சொல்லி இங்க வர சொல்லிடலாம். ஏன்? யோ இரியா. சரி சரி, நீ போனை பேசு, நான் என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறேன். சொல்லு தமன்னா, ஜார்ஜினி அவன் உடம்ப விட்டு போயிடுச்சா? அப்பாடா, நல்லதா போச்சு. நீ கிளம்பி உடனே நானும் மாமாவும் கோயில்ல இருக்கோம், அங்க வந்துரு. கடைசி வாய்ப்பு அந்த பொங்கல்ல சாம்பலை கலக்கிற வாய்ப்பு தான். இத மட்டும் நாம கரெக்டா பிளான் பண்ணிட்டோம், அங்க இருக்கிற எல்லாரோட உயிரும் போயிடும். அப்படியே பொம்மியோட கதையும் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நாம உடனே எஸ்கேப் ஆகி போயிடணும். சீக்கிரம் வந்துரு தமன்னா. இங்க பாரு, இனிமே அந்த ஜார்ஜினியா கமண்டலம் இவங்க யாரையும் நம்பி பிரயோஜனமே கிடையாது, சுத்த வேஸ்ட். அம்மா சொல்றதுதான் கரெக்ட் தமன்னா. நான் ஜார்ஜினியா தான் பேசுறேன். ஜார்ஜினியாக்கா, சும்மாக்கா. இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல தான் அப்படி உளறிட்டாக்கா. மன்னிச்சிருக்கா. நான் சொல்றத கேளு. சொல்லுங்கக்கா. நீ என்ன பத்தி என்ன பேசணுன்றது எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்பா, தப்பிச்சேன். சொல்லுங்கக்கா. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா பண்ணிடுறோம்.
பூஜையை நாம ஆரம்பிப்போம். மாமா அந்த ஜார்ஜினி அக்கா சொன்ன விஷயத்த கரெக்டா பண்ணிடணும். சரி, எப்படியோ பாவம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. அந்த பாவத்துல என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ மாமா, வர வர உங்களுக்கு மூலங்கிறதே சுத்தமா இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மனோ, பாத்தியா, எனக்கு சிரிப்பு வருது. ஏண்டா, நானே டூப்ளிகேட், எனக்கு எங்கடா மூளை இருக்கும்? இது கூட தெரியாம இருக்கிறான். சரி, இதுல என் பொட்டாட்டி எங்க இருக்குன்னு சொல்ல. யோ, கடைசி வரைக்கும் அதுலயே நிக்காதயா, உயிர் போற டென்ஷன்ல இருக்க மாறி முடியாது. கத்தாத, அவங்க காதுல விழுந்துறப்போ. நாகசாது சொன்ன விஷயம் மட்டும் பொம்மி அக்காக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த பூஜையெல்லாம் செய்யறதுக்கு பொம்மி அக்கா சம்மதிக்கவே சம்மதிக்காது. பொம்மி அக்காவுக்காக செய்யற இந்த நல்ல விஷயம் பொம்மி அக்காக்கே தெரியக்கூடாது. வேற வழியே இல்ல. இப்ப வரைக்கும் நாகசாது சிவனடியாரை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. இதை யாராலையும் சொல்லவும் முடியாது. ராணி, என்ன ராணி? எப்படியாவது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அப்பதான் நாகசாது சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும். பொம்மி அக்காவையும் இந்த உலகத்துக்கு தெரிய வரும். ராணி, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்? என்ன நினைப்புல இருக்க? ஒன்னும் இல்லக்கா, 6வது கால பூஜை ஆரம்பிக்க போகுது. அது முடிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பா வெளியே வந்துருவல்லக்கா. நீ இந்த உலகத்துக்கு வந்துட்டனா அதுவே எனக்கு போதும்க்கா. அத பத்தி தான் நான் யோசிச்சு நின்னேன். ஓ, அத பத்தி யோசிக்கிறியா? அக்கா, உன்னை பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. மறுபடியும் நீ திரும்ப வருவக்கா. ஆனா உன்னை பாக்குறதுக்கு நான் தான் இருக்க மாட்டேன். அக்கா, தாடிகாரன் பாவம்க்கா. அவனை நீ நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? அதான் நீ இருக்கியே ராணி, அப்புறம் என்ன? ஐயோ அக்காக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இல்லக்கா, நான் என்னதான் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்குமா? நீ அவன் மேல உயிரே வச்சுக்கிற. வேம்பு சாருன்னு நீ உருகுவியேக்கா. அதனால நீ நல்லபடியா பாத்துக்கணும்க்கா. என்ன ராணி, என்னென்னமோ பேசுற? கண்டிப்பா ஏதோ காரணம் இருக்கு. நீ எதையோ மறைச்ச என்கிட்ட நடிக்கிறியோன்னு தோணுது. நானா கேட்டா நீ கண்டிப்பா சொல்ல மாட்ட. என்னன்னு சொல்லு. ஏதாவது பிரச்சனையா ராணி? உண்மையை சொல்லு. ஐயோ, என்னக்கா நீ இப்படி கேக்குற? ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. அக்கா, நான் உன்னாண்ட கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? இல்ல ராணி, ஒரு மந்திர பாம்பு மட்டும் வந்துச்சு. அந்த பாம்பு வந்து இதான் ராணி நடந்தது. அக்கா, நீ ரொம்ப கவனமாவும் பத்திரமாவும் இருக்கணும்க்கா. சரி ராணி, என்ன நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.